ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். 2 ஹெல்த்தியான துவையல் ரெசிபியை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டக்காய் துவையல். ஒரு மீடியம் சைஸ் பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் மிதமான சூடானதும் அதில் 9லேருந்து 10 பூண்டு பல் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயில் பூண்டை நல்லா வதக்கிக்கணும். சுத்தமாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண சுண்டக்காய் 1 கப் இது கூட சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வதக்கிக்கணும். சுண்டக்காவை துவையலுக்கு சேர்க்கும் போது நசுக்கி போட வேண்டாம். சில பேர் விதை எடுத்துகிட்டு போடுவாங்க, குழம்புல போடுற மாதிரி. அந்த மாதிரி போடக்கூடாது. சுண்டக்காய் விதை குடலில் புழுக்களை நீக்க ஹெல்ப் பண்ணும், அதாவது டீவார்மிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால விதை எடுக்காமல் போட்டுக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட 6லேருந்து 7 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். ஒரு கையளவு உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க. அரைநெல்லிக்காய் அளவுக்கு சுத்தமான புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேங்காய் கீத்து 1/4 கப் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது நல்ல மைய துவையலுக்கு அரைச்சிக்கிறோம். அடுத்தது பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன் மிதமான சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூடானதும் அதில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் நம்ம டயட்டில் அதை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இது பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் 15 பூண்டு பல் சேர்த்துக்கிறோம். 1 இன்ச் இஞ்சியை க்ளீன் பண்ணி அதை நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1/4 கப் உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் பூண்டு பல்லெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ண பிரண்டை 2 கப் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகா வேணும்னா அதிகம் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அரைநெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க பிரண்டை நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா நாக்கு தொண்டையெல்லாம் இரிட்டேட் ஆகாது. இப்போ பாருங்கள், பிரண்டையெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே இந்த வதக்கின பிரண்டையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா துவையல் கரைக்கிற மாதிரி மைய அரைச்சிக்கிறோம். ஸோ பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பிரண்டை துவையலை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி காணாமல் போயிடும். இப்போ கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் மிதமான சூடானதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு இதை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறோம். ஸோ 2 துவையல் பண்ணியிருக்கிறதுனால 2 தனித்தனி கண்டெய்னரில் இந்த தாளிச்சதை ஊற்றி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச துவையலை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 ஹெல்த்தியான துவையல் ரெசிபியை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த துவையலை நீங்கள் தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த துவையல் 2த்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பை.